பாதம் சரணமே நித்தியமே நிமலப்பாதனே சத்குருவே உன் பாதம் சரணமே அருகில் வந்தேனே நான் என்னை ஆசீர்வதித்திடும் சுடரொளி பட்ட என் வாழ்வில் சுடர்விட வந்தீருமே சுடரொளி பட்ட சுடர்விட வந்தீருமே சுடர்விட வந்தீருமே
ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இவ்வளவும் டொரண்டோ நேரம் 7:58 இன்று 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 6ஆம் தேதி மே மாதம் 6ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்கிற ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை துறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகம் 28:12 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு உபாகமம் 23, உன்னத பாட்டு 3, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து அப்போஸ்தலர் 16, 17 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இந்த வகையிலே கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாகவும் வழி நடத்துவாராக. கேட்டிருக்காவிட்டால் நீங்கள் அந்த வசனங்களை அதிகாரங்களை திரும்பவுமாக வாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். அது இன்றைய நாளுக்கான வாசிக்க வேண்டிய அதிகாரம் 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரம். நாங்கள் விசேடமாக இவற்றை வேதாக புத்தகம் இல்லாதவர்கள், வேதாக புத்தகத்தை கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒலிபரப்பு செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து ஆயத்தமாயிருக்கிறார். ஜபிப்பதற்காக அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையிலே எங்களுடன் நோர்வே தேசத்திலிருந்து ஒருவர் இணையவில்லை. பெங்களூரிலிருந்து சகோதரி நிர்மலா மரியா, சகோதரி சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். லண்டன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலே சகோதரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேரி எட்வர்ட் அவர்கள் மொன்ட்ரியல் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் சகோதரி சுபா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சுபத்ரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கண்டி இலங்கையிலிருந்து. சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி மேரி அவர்கள் மொன்ட்ரியல் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு முதலாவதை கொடுங்கள். அவர் அடுத்த காரியங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் ஜபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார். மீதியான ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்களும் இணைவார்கள். அந்த வகையிலே ஆயத்தமாவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வழி நடத்த வேண்டும். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே பாதுகாப்பின் கரத்திலே வைத்து வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்து கொண்டு தங்கி இருக்கிற நாடுகளுக்காக ஜெபிப்போம். இலங்கைக்காக விசேடமாக ஜெபிப்போம். யுத்த பூமிக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் பொறுப்பெடுப்போம். பிரைசலோட்டம்மா. ஆமேன். நீங்கள் வழி நடத்துங்களம்மா. என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அவரோடும் கூட நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தை சந்ததியின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளே நாங்கள் தேற்றுகிற தாயை குறித்து வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஜெர்மன் தேசத்திலே தாய்மார்களுக்கான தினத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தேவன் எங்கள் மத்தியிலே ஒரு
தேற்றுகிற தாயாய் இருக்கிறார் எங்கள் ஆண்டவர். ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அப்படி எங்களை தேற்று தகப்பன் அவர் எல்லா பண்பையும் கொண்ட தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 49:15 மறக்காத தாயாய் எங்கள் மத்தியிலே எங்கள் தேவன் இருக்கிறார். ஒரு குழந்தையை அங்கு மறக்க மாட்டாள் தாயானவள். அதே போல எங்கள் தேவன் எங்களை மறக்கிற தேவன் அல்ல என்று சொல்லி, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாக்கியங்கள் மத்தியிலே அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, விட்டு கொடுக்கிற தாயாயும் அங்க இருக்கிறாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தன் பிள்ளைக்காக கதறுகிற ஒவ்வொரு தாய்மார்களாயும் அங்கு இருக்கிறார். அதற்கு உதாரணமாக 1 சாமுவேல் 1:24 அன்னாரை குறித்து, அன்னாள் தன்னுடைய மகனுக்கு குறித்து அங்கு கர்த்தருக்கென்று கேட்டபடியால் அவர் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்படி கேட்டாலோ அப்படியே அவள் தேவனுக்கு கொடுத்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அடுத்து விண்ணப்பத்தின் தாயாய் இருக்கிறார், கெஞ்சுகிற ஒரு தாயாய் இருக்கிறாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மத்தேயு 7:25 அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறுவனின் தாய் அந்த பிசாசை துரத்தி விடும்படி அங்கு எங்கள் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி அங்க சிவோதியின் தாய் தன் குமாரனுக்காக இயேசுவிடம் விண்ணப்பத்தை வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அடுத்து நாங்க விசுவாசிக்கிற தாயா இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்க பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற ஒரு நல்ல தாயாய் இருக்கிறார் எங்கள் ஆண்டவர். ஒரு தாய்க்கு எவ்வளவு அந்த நல்ல தன்மைகள், நல்ல ஆலோசனையை தன் பிள்ளைக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவாய் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 16:1 பவுல் பேர்பேக்கும் லீஸ்ட்ரியாவுக்கும் போய் அங்கே தீமைப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த விசுவாசிக்கிற ஒரு நல்ல தாயாய், நல்ல ஸ்திரியாய், அங்கு நல்ல விண்ணப்பிக்கிறவராய், விட்டு கொடுக்கிற தாயாய், விசுவாசிக்கிற நாட்களில் அநேக விரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றா ஒரு தாய்க்கு கேட்டுகிற தன்மை, ஒரு தாய்க்கு அரவணைக்கிற தன்மை, ஒரு தாய்க்கு ஆலோசனை கொடுக்கிற தன்மை, இவ்வளவும் அங்கு எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய, குடும்பத்தாரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு தாய்க்கு இருக்குது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவளுக்கு ஒரு ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிள்ளை பேச்சினால் அவள் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த பிள்ளைகள் கர்த்தரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உத்தரவாதம் ஜெபிக்க வேண்டும், எங்கள் தேவனிடத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த அருமையான தாய் எங்கள் இலங்கை தேசத்திலும் அருமையான தாய்மார்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவதாக. நாங்கள் மேதியவ போயிட்டாங்க. ஓகே, Dolly sister, praise the Lord, Dolly sister. Praise the Lord, Dolly sister. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord, praise the Lord. நீங்கள் எங்கள் தேசத்திலே, எங்கள் தேசத்திலே அங்கு ஒவ்வொரு நல்ல தாயாய், அங்கு தேற்றுகிற தாயாய், ஒவ்வொருவரும் இருந்தாலும் மனுஷ குலத்தில் ஒரு தேற்றுகிற தாயாய் எல்லாரும் விளங்கக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தினார். நன்றி சாமி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் மதுரையில் எங்க தேசத்து தாய்மார்களுக்காக செடிகள் தந்த கிரிகளுக்கு நன்றி சாமி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, இன்று வந்து மாறாதவரே, எங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்த எங்களுக்கு பலன் கொடுத்து வழிநடத்துகிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. போல அம்மா போல மடியில் இருந்து அவருடைய தோளின் மேல் நாங்க இருக்கும் பொழுது அவர்களை தூக்கி சுமக்க தகப்பனாயிருக்கிறபடியா நன்றி
நன்றி சாமி. அப்பா இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் அப்பா அங்குள்ள தாய்மாருக்கு ஆண்டவரே ஒரு புதிதான கிருபையை கொடுங்க, இரக்கத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே, வெள்ளனை கொடுங்க, சக்தியை கொடுங்க. அவர்கள் அங்குள்ள ஒரு புதிதான தாய்மார்களை வெற்றி புதிதாக ரட்சிப்புகளை கொண்டு வரும்படி கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தாய்மார்கள் ஒரு பெரிதான அன்பை அனுப்பி அவர்களுக்கு பொறுமையை கொடுத்து ஆண்டவரே, உங்களுக்கு நாங்க அப்பா வளரும் பொழுது எங்களுக்கு நீங்க விலை கொடுத்து ஆறுதல் படுத்தி கொண்டு வர கிருபைகளுக்கெல்லாம் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா எப்பொழுதும் எங்க கூட இருக்கிறபடியே எனக்கு நன்றி சுவாமி. அப்ப உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு இருக்கிற பெரியவர் ஆண்டவரே, விசுவாசியை நீ பதறாத, நீ கலங்காத, நீதிமான் விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் அன்று பிழைப்பான் என்ற வாக்கு தத்ததின்படி அங்குள்ள அப்பா விசுவாசம் உள்ள தாய்மார்கள் ஒரு புதிதான விசுவாசத்தை கொடுத்து அவர்கள் உங்களுக்கு அப்பா உங்களுக்கு உங்களுடைய அன்புக்குள்ள எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உள்ளவர்களை அப்பா உயிரை கொடுக்கிற தேவன் நீர் ஐயா, உங்களோட வார்த்தையை அனுப்பி அவங்களை குணமாக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. அப்பா எந்த விதமான நிலவரத்துல இருந்தாலும் ஐயா, உங்களை நோக்கி நாங்கள் உங்களை திருப்பாடம் வந்து நிற்கும் பொழுது நீங்க அவர்களை ஒருபோதும் வெக்கத்துக்கு போட விட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலியிலே என்ன விதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளுக்குள்ளால எங்களை தண்டைகளுக்குள்ளால நடத்தி செல்லுடைய தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி அனுப்பினால் இலங்கை தேசத்துல உள்ள மக்கள்ல அப்பா ஒரு புதிதான ஒரு தாய்மார எழுப்பும்படி கேட்டுக்கிறேன், புதிதான அன்பை கொடுத்து எழுப்பும்படி கேட்டுக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு அதில் மண்டம் இறங்குங்க, அவர்களுக்கு இரக்கத்தின் ஆவியை கொடுத்து நம்பிக்கையின் ஆவியை கொடுத்து அவிசுவாசத்தின் ஆவியில் இருந்து விடுதலையாக்கி ஒரு புதிதான விசுவாசத்தின் அன்பையும் பொறுமையும் அப்பா இரக்கத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களை செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லையா, உங்க மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களுக்கு முடியும் ஐயா. ஆமீன் அப்பா. இந்த மதர்ஸ்டே வர்றபடி ஆண்டவர் அது மட்டும் இல்ல, நீங்க எப்பொழுதும் தாயின் வயிற்றில் இருந்து எங்களுக்கு தெரிந்தெடுத்த தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க சேர்த்த வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. நன்றி அப்பா. ஒரு தாயை போல தேற்றி வர்ற தகப்பனே மக்கள் நன்றி சுவாமி. நேற்று மீண்டும் மாறாதவரே நன்றி அப்பா. அப்பா ஆவி உங்களோட அன்பின் அகலம் நீளம் உயரம் யாவற்றையும் நாங்கள் அறிந்து கொண்ட எங்களுக்கும் அவளுக்கு அந்த மக்களுக்கு ஆண்டவரே பிரிதான ஒரு 19 பவர் அபிஷேகத்தின் ஆவியை அவர்களுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கிறோம், ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறோம். இன்னும் அதிகமாக இந்த மதர்ஸ் டே கூறுகிறார்கள், அந்த நாளை ஆண்டவரே ஒரு புதிதான நாளாக அவர்களுக்கு மாற்றி கொடுத்து அவர்களை இன்னும் அதிகமாக உங்களிடையில் இழுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அப்பா உங்களை நம்புகிற நீ ஒரு பொது பக்கத்துல போட்டது இல்லை, அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா மோசையோடு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே மோசை கூட இருந்து அவளை முச்சடியிலிருந்து தெரிந்த ஆண்டவிலே இலங்கை தேசத்துல தாய்மாருக்குல ஒரு பெரிதான ஒரு அன்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. அவங்களுடைய மறைத்து வைத்து நீங்க அவங்களுக்கு நிழலா இருந்து தாங்கி நடத்தி கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா உங்களால மட்டுமே செய்ய முடியாத காரியங்களை செய்ய வல்லவராக தாயின் பக்கம் மேலாக தேற்ற தகப்பனாக இருக்க முடியாது. நன்றி சாமி. அவர்களை தேற்றுங்க, அன்பு கூறுங்க, அவங்களை வருத்தப்பட்டுக்களை மறைத்து வைங்க, அவங்களுக்கு புதிதான அதிசயங்களை செய்து அப்போ அவர்கள் அற்புதங்களை செய்து அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. இந்த கால நேரமான எல்லா சிஸ்டரையும் விருத்த போட்டு மதத்தை வைங்கப்பா. மதர்ஸ்டே என்ற டே என்று இல்லையா, நீங்க எப்பொழுதும் எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறீங்க ஐயா. தகப்பன் இல்லாதவருக்கு தகப்பனாக, தாய் இல்லாதவருக்கு தாயாவேன். அப்போ நீங்க எங்களுக்கு அப்பாவாக உங்களோட மடியில நாங்க சாயிரத்துக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா சங்கமம் வானொலியை தொடக்கிய நீங்க முடிவு வரை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா சேர்ந்த ஊழியமானவரே, நினைக்கும் பொழுது எங்களுக்கு கஷ்டமா, அவர்களுடைய கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா கஷ்டத்தின் நோக்கத்தை ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவரே உங்களுக்குள்ளே இருந்து தலைவன் மூலமாக அவங்க செய்கிற ஊழியத்தை அதிகமாக ஆசீர்வதிங்க.
புதிய ஆத்மாக்களை பண்ணங்க ஆத்மா பாடத்தை எங்களுக்கு தாங்க ஜெபாவிய எங்களுக்கு ஊற்றும்படியும் கேட்டுக்கொள்றோம். அவர்களுக்கு ஜெபாவிய ஊற்றி அப்பாவோட நிழல நீங்க அவங்களுக்கு நிழலா நின்று ஒவ்வொரு நிமிடமே எல்லா தடைகள் சங்கம் வான ஒளி நித்திய வெளிச்சத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே அப்பா அவங்களோட கருத்துல கொடுக்குற அவங்களையும் ஆசீர்வதிங்க. வர்ற ஊழியக்காரங்க யாவரையும் எடுத்த கொண்டு மறைத்து வைங்கப்பா. நீங்க அப்பா அறிந்து மரியாத விதமாக எங்களுக்கு அற்புதம் செய்த தகப்பனா இருக்கிறீங்க. இப்பொழுது மாணவர் எல்லா தடைகளையும் இந்த ஊழியத்துல இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கும்படி கேட்டுக்கிறது கோட்டையில ஊழியத்தை மறந்து வைங்கப்பா. அப்பா நீங்களே நிழலாக இதுவரை காத்த தகப்பன் இனிமேல் அவங்களை காக்க வல்லவரா இருக்கீங்க. ஊழியத்துல இருக்கிற பெரிய காரியங்களை நாங்கள் அறிந்து அறியாமல் இருந்தாலும் நீங்க அற்புதமாக நீங்க எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வல்லவரா இருக்கீங்க. மறுத்து வைங்க. உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பலன சாத்திய அபிஷேகத்தை அப்போ அவரோட அபிஷேகம் இல்லாமைக்கு எங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுயா. அந்தபடியே உங்களோட அபிஷேகத்தினால எப்படி நீங்க நிலப்பினீர்களோ அந்த இடம் அதிர்ந்தது ஆண்டவரே. அதே போல அப்பா ஒவ்வொரு ஊழியர்களும் வந்து நிற்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்தமான ஆவி அந்த இடத்தை அதிரக்கூடியதாக சங்கமமான கோட்டைகளை மறைத்து வைத்து ஒரு சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. சிஸ்டத்தையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாவற்றிலும் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. நிர்மலாமரியா வரவேற்று பேசலாம். நீங்கள் ராஜாக்கள், ஆதிகள், தலைவர்கள், மதகுருமார்கள் இவர்களுக்குள்ளே இந்த வீட்டில் கொடுக்கிற தாய்மார்கள் நன்மைகள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே படிக்கிறது. பேசுறது என்ன பேசுறீங்க என்ன தெரியும் கூட தெரியல. அந்த மாதிரி எக்கோ டபுள் டபுளா வந்துட்டு இருக்கு. அந்த இன்டர்நெட் லோ போல இருக்கு ஐயா. நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த வீட்டுல. ரீட்டா அந்த சாரி சிஸ்டர் ஜானட் உங்களோட ஃபோன் இருக்கா ரீசெட் பண்ணி கொண்டு வாங்க. நான் இன்டர்நெட்டோ இன்னும் சம்திங் ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் பிரதர் நல்லா இருக்கு, இப்போ நீங்க பேசுறப்ப நல்லா இருக்கு. ஆமாம், நீங்கள் திரும்பமாக சொல்லுங்க சிஸ்டர் ஜானட். என்னத்துக்கு ஜெபிக்கவன் வந்து சுருக்கமா மனப்பான்மைகள் தாயை கூட விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. கொடுங்க ஐயா, நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ராஜாக்கள் மதகுருமார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி இன்றைய இந்த வாரம் மதர்ஸ் டே ஆயிருக்குது, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமாம். அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேவனுக்கு நீர் அவைகளை கேட்டு அதற்கு அந்த காக்க விதைகளை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இருக்கிறதான ஆண்டவரே தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அந்த இடத்திலான எல்லா தலைவர்களையும் ஆண்டவரே என் தேவனாயில சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற தேவன் இவர்கள் ஆண்டவரே நல்ல விதமாக ஆண்டவரே அப்ப ஆளுகை செய்ய நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்களாகவும் இவர்களை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி கர்த்தர் நீர் சீயோனிலிருந்து
பயந்து கூறிக்கிறதான அவர்களுக்கு தந்தாண்டுகிறே நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் சுத்தமாக உத்தமனுக்கு உத்தமமாக இருக்கிறீர்கள். அப்படியா இருக்கிறது இந்த அப்பா நீர் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பாத தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சமூகத்திற்கு மாற்றுமானவர்கள் தலைவர்களை இளைஞர் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்று கற்ற நீர் ஆண்டவரே சம நீதியும் சம நியாயங்களையும் கிடைக்கும்படியால் என் தேவனை கற்று வழிநடத்தும்படியால் சொல்லிக்கிறோம். அவர்களுக்கு நீராண்டவரே நல்ல ஆலோசனையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல யோசிக்கக்கூடிய தன்மையும் எல்லா திறமைகளையும் நேசிக்கக்கூடியவர்களாக கர்த்தர்களுக்கு ஒவ்வொரு ஜீவன் முதல் அவங்களுக்கு எல்லா அறிவுரைகளை சொல்லி அவர்களை வளர்க்கிறதுக்கான தாய்மார்களை சமூகத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தை அந்த தாய் உள்ளத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவரை இருந்து அந்த தேவ நீ தேவனா ஒரு தாய் அந்த தாயை உண்மை ஆண்டவரே அளவே உமக்குள் சொல்லுவது அப்படியா ஒவ்வொரு தாய்க்கும் ஆண்டவரே நீர் நல்ல நிலைமையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆண்டவரே அப்பா ஆரோக்கியத்தையும் தந்தாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக ஆண்டவரே நேசிக்கிறவர்களாக அன்பு காட்டுகிறவர்களாக அவங்க செவிக்கிறவர்களாக அந்த பிள்ளைகள் எல்லாம் அடையாள கதவுக்கு ஆலயத்திலே அந்த ஆலயத்தை இருக்கும் என்றால் என் தேவனாடி காட்ட அப்பா நீர் தேவனாடி இருக்கிறீர். அந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய தாயினுடைய முகமாக இருக்கிறது. அப்படியாக அந்த தாய்மார்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நேசிக்க முடியாது. இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆதரிங்க. பிள்ளைகள் அநேக ஜனங்களுக்கு இந்த தாலியை அப்படியா ஆண்டுகிறே ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆண்டுகிறே நாங்கள் ஆண்டுகிறே நாங்கள் கடமைப்பட்டோம் புத்திக்க நாங்கள் கடமைப்பட்டோம் அவர்களுக்காக பாடப்பட்ட கடமை அதுவே நாங்கள் ஆண்டுகிறேன். அதற்காக இருக்கிற காது பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க.
வழியாக அநேக உலகத்தை மகனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆண்டவர் அவர் தேவைகளை சந்திப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒழுங்காமட்ட செய்ய வேலையெல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக செய்யுங்க அப்பா எந்த இடத்துல இவரை இவர்களை குட்டியமாக பாதுகாத்துக் கொண்டு வழிபடுத்த பிள்ளைகள் சொந்த மக்கள் ஒவ்வொரு தேவனாய் எல்லாரிலே நினைத்துக் கொள்ளுங்கப்பா இந்த சமூகத்தில் எப்போது நிற்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாக யாரும் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார் உள்ளத்திற்காகவே ஆசீர்வதிப்படியாய் சுருக்கிறோம் அப்படியாய் மகளையும் சமூகத்தில் கொண்டு இருக்கிறோம் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க அவங்களுக்கு நீங்க இருங்கப்பா உமக்காக ஆடுவேன் ஜபங்களை ஆடுவேன் ஒவ்வொரு நாளும் ஆடுவேன் கலந்து கொண்டிருக்கிறார் அதை செய்து கொண்டிருக்கிற என் மகளையும் கணவனையும் எங்களையும் சமூகத்தில் துணையா இருக்க மீடியாவுக்கு அதிகமாக இருங்க மீடியாவுக்கு இருங்க மீடியாவுக்கு உதவியா இருங்க அவர்கள் ஆண்டவரை நேற்றும் இன்றும் ஒன்றும் மாறாத ஆமென் ஆமென். உங்களோட போன்ல தான் அந்த சத்தம் வருது. உங்களோட தான் இன்டர்நெட் லோவா இருக்கு போல இருக்கு. சிஸ்டர் ஜானட், சிஸ்டர் சிஸ்டர் நிக்ராவா? சிஸ்டர் ஜானட் அவனுடைய லைன் தான் கொஞ்சம் பேடா இருக்கு போல இருக்கு. நீங்கள் தொடருங்கள். ஓகே, நிர்மலா அமெரிக்கா வரீங்களா? சொல்லுங்க. நீங்கள் தேசத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் விண்ணப்பிக்கிற தாய்மார்களால் அங்கு வல்லம் உள்ளவர்களாய் அந்த அசுத்தாவிகள் அந்த ஆட்களை துறக்கக்கூடிய ஒரு வல்லம் உள்ள விண்ணப்பிக்கிற தாய்மார்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தேவனுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே, நாள் முழுவதுமாய் எல்லோருமாய் நீ கண்ணின் முன்னே போல பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீ தாயினும் எல்லாம் நன்மை எங்கள் மேல வைத்திருக்கிறதாய் நமக்கு சோத்திர ராஜா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் உங்களை பேசுவது போல நான் உங்களை பேசுவேன், உங்களை பேசப்படுவீர்கள் என்று சொல்லுகிறேப்பா. அப்படியாக என்னை பேசுகிறவரே, ஆற்றுகிறவரே நன்றி செலுத்துகிறோம். தாய் ஆண்கள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லியிருக்கிறது அப்பா.
நீதியாக ஒரு தாயுள்ள படைத்த தேவன் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையை கூட கட்டாவே இளையில இருக்கிறதான எல்லா கிறிஸ்தவையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் இந்த தரத்திலே நாங்கள் ஆண்டவரே, இந்த தாய்மார்கள் அனைவரும் அப்பா விசுவாசத்தில் அன்பிலும் ஆண்டவரே சம்பந்த விளங்கப்பா தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கற்பிக்கிற தாய்மாரா இருக்கட்டாப்பா. பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகள் தாயார் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி அவங்க கூட ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் திருச்சிவையிலேப்பா ஏறெடுக்கிறதான ஜபங்களுக்கும் அதில் எல்லா காரியத்திலும் பிள்ளைகளுக்கு அவர்கள் போதிக்கிறவர்களா இருக்கவும் ஆண்டவரே நிறுத்துதல் செய்யுங்கப்பா. எந்த விதத்தில் ஆண்டவரே அவர்கள் இரக்கத்திலோ அன்பிலோ ஆண்டவரே அவர்கள் குறைந்து போகாத பிள்ளை ஆண்டவரே நல்ல இரக்கமுள்ள தாய்களா இருக்கவும் அன்புள்ள தாய்களா இருக்கவும் தகப்பனே அப்பா நேசிப்பு தயவு போன்ற நல்ல இருதயங்களை அப்பா அவர்களுக்கு கொடுத்து அந்த தாய்மார்கள் எல்லோரும் ஆணையத்துக்குமானவரே பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்க உதவி ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவராகிய தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்களை இன்னும் அதிகமான ஞானத்திலே நீ வளர்க்கும்படியாக இருக்கிறப்பா. ஆமே சுராஜா, நீர் எப்படி மதியான் தாயார்களை அன்பிலே நீர் வளர்ந்தீரோ அதே அன்பு எல்லா தாய்மார்களிலும் உள்ளங்களிலும் நீர் ஊற்றும்படியாக இருக்கிறப்பா. மாய்மானம் இல்லாத தாய் அன்பு கொண்ட ஆண்டவரே உமது அன்பை போல எல்லா தாய்மார்களும் அன்போடு தங்கள் பிள்ளைகளை வளர்க்கவும் நேசிக்கவும் குடும்பங்களிலும் திருச்சபையிலோ ஆண்டவரே நல்ல தாய்களாக இருக்க உதவி செய்வாப்பா. வெறும் தாய்மார்கள் தினமின்றி ஆசரிச்சப்பா வீணாத எண்ணங்களினாலே தங்கள் குடும்பங்களை கெடுக்காதபடிப்பா தேவன் நீ ஒரு நல்ல தாயாக சபையிலே குடும்பத்திலே இருந்த கர்த்தர் திருவை செய்கிறவரே. அவருக்கு வேண்டிய எல்லா அன்பு குணத்தை அவர்களுக்கு இருதயத்திலே ஊற்றுமடியாக இருக்கிறோம். உமது அன்பை ஊற்றுள்ள ராஜா இன்னும் அதிகமான தாய் அன்பிலே அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் போதித்து பேணி பாதுகாப்பு வழி நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். அப்படியே இலங்கையில் இருக்கிறதான மொத்த சோதரம் திருச்சபையில் இருக்கிறதான தாய்மார்கள் யாவரையும் ஒரு வல்லமையான கருத்துள்ளாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒன்றுக்கும் குறைபாடுபடி எல்லாவற்றிலும் நிறைவாய் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தைகள் எல்லா தாய்மார்களும் அன்பிலே அப்பா அன்பிலே ராஜா அவர்கள் சிறந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நீர் ஆசீர்வதித்து அநேக பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாய்களாக அவர்கள் இருக்க செய்வடியாக ஜெபிக்கப்பா. இந்த நாளிலே சபா தாய்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறப்பா. அந்த குழந்தை குப்பையை போடுற தாய்கள் எல்லாம் மனமாறட்டும் சொல்லப்பட்டே அப்படியாக பல காதலுக்காக தன் குழந்தையை கொலை செய்கிற பொல்லாத தாய்மார்கள் எல்லாம் மனமாறுபடியாக ஜெபிக்கிறோம். பணத்திற்காகவும் அப்பா ஐஸ்வர்யத்திற்காகவும் தங்கள் குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கைதான இந்த காலத்திலே கர்த்தாவே எல்லா தாய்மார்களும் உமது அன்பிலே நிறைந்தவர்களாய் உமக்கு விரோதமாய் எழுமாதபடி கொண்டவரே அன்புள்ள கொண்ட தாய்களாக எல்லா தாய்மாரையும் ஆசீர்வதிக்கப்படியாக கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறாப்பா. அப்படியே தேவன் செய்து தாய்மார்களை அதிகமான இன்னும் வாசத்தோடு நேசத்தோடு குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்க்கவும் ஆகிறேன். மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல தாயாக திகழ செய்கிறாங்க. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறாய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விஷயம் கூட சங்கமம் ஊடகத்தை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கட்ட தேவ தாசன் எல்லாரையும் மனைவி பிள்ளைகள் வேத பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமா தேவன் மீது அபரிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. ஊடகத்திலே இருக்கிற எல்லா துறைகள் எல்லாம் நிறைவாக அநேகரை கட்டாவே பரலோகத்துக்கு நேர வழி நடத்துற ஒரு நல்ல ஊடகமா ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து இன்னும் தேவ தாசனை அதிகமான தரிசனங்களினாலே நிறைவேற்ற முடியாது கருத்திலே ஒப்புக்கொடுத்து
ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியாய் கூட இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய முழு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சங்கமம் ஊடகத்திலே தகப்பனே, தேவதாசன் லெஸ்லேயா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆண்டவரே மரியாதை போன்ற ஒரு நல்ல விசேஷித்த குணத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்படியாக கூட கர்த்தாவே, இந்த வேலையிலே ஜெபித்த யாவருக்காய் சூத்திரம். அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிற தாய்மார்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவையெல்லாம் சந்தித்து நல்ல ஒரு சுக ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க தகப்பனே. அப்படியாக கூறுது ஜப கூட்டத்தை நடத்துகிறதான முன்னின்று நடத்துகிறதான மகள் ஜானத்தையும் அவர்களுடைய கணவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜானட் மகன் கூட அவர் நல்ல தாயா விசேஷ அற்புத்தி இழந்த தாயா அவர்கள் இருக்கிற பகுதியிலே அவர்களே திருச்சபையிலே மகன் இருந்து ஒளி வீச நீங்க திருப்பை செய்யப்பா. இனி வருகிற ஒவ்வொரு தாய்மார்களையும் அவருடைய குடும்பங்களே ஒப்பு கொடுக்கணும்ப்பா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யப்பா. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற தயவுகாய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒரு தருகையே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியே பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், உங்களோடு கூட இருக்க வழி நடத்துவார். ஆமென். உங்களோடு இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். சுபத்திர வரவேற்று நீங்கள் எங்கள் தேசத்தின் ஒவ்வொருவரும் தாயின் அன்பு ஊட்டப்படவும் கருணை அவர்களுக்குள்ளே காட்டப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். மருத்துவத்துறை அனைத்து மருத்துவமனை அனைத்து பேருக்குள்ளேயும் தாயின் அன்பு ஊட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க வழி நடத்துங்க. மகா அன்பு இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்த நல்ல ஆண்டவரே, பா நீங்க தூரத்துக்கும் நீங்க தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறபடியால் உண்மையை நான் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்பின் தகப்பனே ஆண்டவரே, இந்த சங்கம நிகழ்ச்சி கூடாக ஆண்டவரே அங்கு அதிகாலை இங்க மாலை வேளையில் கர்த்தாவே, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்கிறது அல்லவா அப்பா. எங்கே ஒரு மனம் உண்டோ, எங்க ஒற்றுமை உண்டோ, எங்க சமாதானம் உண்டோ, ஆவியானவரே நீ பரிசுத்த ஆவியை ஊற்றுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறபடியாகவே நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இதோ என் அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, விசேஷமாக அப்பா இந்த வானொலி சங்கத்துக்குள்ளாய் என்னை ஒவ்வொரு நாடுகளிலிருந்து இணைத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு தாய்மாருக்காய், ஒவ்வொரு சிஸ்டருக்காய் நம்முடைய சமூகத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அவனுடைய முன்மாறி ஆண்டவரை பின்மாறி ஆண்டவரை சுத்தாவின் ஆண்டவரை அக்கினி எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே நாங்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் எங்கள் பரிசுத்த தேவன்களை வெற்றிப்பு கொண்டு நடத்தி எங்களை வீட்டினுடைய தாய்மாராக ஆண்டவரை குடும்பத்தினர் ஒரு தலைவியாக ஆண்டவரை குடும்பத்தில் ஒரு விளக்காக ஆண்டவரை ஒளிவில் அந்த மருகி மேல் வைக்கப்பட்ட ஆண்டவரை ஒரு விளக்காக அந்த ஒவ்வொரு தாய்மாரின் ஆண்டவரை வைக்கப்பட்டியால் ஸ்தோத்திரம். இந்த சங்கம நிகழ்ச்சி கூட நடத்துகிற பாச சிஸ்டர் குடும்பங்கள் இருக்கிற சகோதர சகோதரர் ஒவ்வொரு ஆண்டவரை உடைய குடும்பங்களை ஆண்டவரை பேராக உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சி கூட ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் விருதாய் போகாதபடி அதனுடைய வார்த்தைகள் ஆமென் என்று கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொண்டு கர்த்தாவே தேசம் முழுவதும் ஆண்டவரை இந்த ஜெபத்தால் ஆண்டவரை ஆட்சி தேற்றப்பட ஆண்டவரை கர்த்தாவே சொல்லி கண்ணீர்கள் கொடுக்கப்பட கவலைகள் ஆண்டவரை வேதனைகள் ஆண்டவரை நீக்கப்பட அந்த ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு எல்லை முழுவதும் பறந்து ஒவ்வொரு சமூகம் ஆண்டவர் ஒவ்வொரு கடந்து செல்லும்படியாய் இந்த நோயை நான் அன்பாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்தால் வச்சுக்கொண்டு நேரம் பெற்றது கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் மகளாய் ஆண்டவரே மனைவியாய் ஒரு தாயாய் ஆண்டவரே அம்மாவா கர்த்தாவே நீங்க வைத்திருக்கிறீங்க தகப்பனே. அந்த சமம் ஆண்டவரை நீங்க கொடுத்து
ஆண்டவரை இந்த வேலை விசேஷமாய் அப்பா இலங்கை தேசத்துக்காக ஆண்டவரே நான் கத்தாவே சுவாமி ஜபிக்கிறேன். இந்த சமூகத்திலிருந்து படைந்து கொண்டாடுவேன் கத்தாவே. நிற்கிறேன் கத்தாவே. மருத்துவமனையில் இருக்கிற கத்தாவே அந்த மருத்துவ தாய்மார் அதை நர்ஸ்மார் ஜபிக்கிறேன் கத்தாவே. சுவாமி ஒரு வைத்தியர் ஆண்டவரே ஒரு பெண்ணாக கத்தாவை எழுந்து கத்தாவே ஆண்டவரை அநேக உயிர்களை காக்கக்கூடிய மகத்துவமான ஒரு பணியை நீங்க வைத்திருக்கிறீங்க கத்தாவே. அது ஒரு ஜீவனை காப்பாற்ற ஒரு பணியா இருக்கிற கத்தாவே. நர்ஸ்மார் கத்தாவே அது உறுதுணையா இருந்து அந்த ஒவ்வொரு கத்தாவை உங்கள் துறையில் ஆண்டவை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த கத்தாவை சுவாமி பக்கையின் தாக்கும் ஆண்டவை தூரமாய் ஆண்டவை ராவும் பகலும் கண் விழித்து கத்தாவை ஒவ்வொரு ஆத்துமாக்களின் ஜீவனை காக்கிற பணியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இதோ நாங்கள் ஒவ்வொரு மருத்துவமனையில் வேலை செய்த ஒவ்வொரு பெண்களையும் கருத்தில் நான் ஒப்புப்படுத்தேன். அந்த சமீப காலத்தில் அல்லது இந்தியா தேசத்தில் இலங்கை தேசத்தில் அநேக நாடுகள் கத்தாவே அந்த வைத்தியர்கள் ஆண்டவரை தூரமாய் கொலை செய்யப்பட்ட பெண்களை நாங்கள் அறிந்தோம் கத்தாவே. அவர்களுக்காக மிகவும் வேதனைப்பட்டு அழுத்தம் கத்தாவே ஜபித்தோம் கத்தாவே. அந்த பெண்ணாளர்கள் கத்தாவே தண்ணியும் ஆண்டவரை தாண்டி கத்தை கொடுத்த வெள்ளத்தை கொண்டு ஆண்டவரை கத்தாவே தனது கொடுக்கப்பட்ட பணிகளில் ஆண்டவரை வைத்திய துறையில் ஆண்டவரை இரவும் பகலும் ஆண்டவரை விழுத்திருந்து கண்காணித்து நோயாளிகளை அந்த கரிசனையோடு பராமரித்து அவர்களுக்கோடு நடத்துகிறது. அந்த இடத்தில் அநேக கிறிஸ்துவ தாதிமார் கிறிஸ்துவ நர்ஸ்மார் இருக்கிறார், கிறிஸ்துவ மருத்துவ டாக்டர்ஸ் இருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை கத்தாவே நம்முடைய உண்மையான ஆயுதம் கிறிஸ்துவனுடைய அன்பு கத்தாவே கிறிஸ்துவனுடைய அவர்களுக்கு கிறிஸ்துவ பாதுகாப்பு பராமரிப்பு ஆண்டவரோட பட்டம் படித்தாலும் உண்மைய திறமை ஞானம் இல்லாமல் கத்தருடைய கட்டம் ஆண்டவர் மீது அம்பலாம் விட்டால் அவர்களால் கத்தாவே நோயாளிகளை கவனிக்க முடியாது. இன்றைய கரம் ஆண்டவரை ஒரு தேசத்தில் இருக்கிற மருத்துவ டாக்டர்ஸ் கரங்களில் ஆண்டவரை அயுச்சம் தலைமுதல் பாதம் மற்றும் அந்த உண்மையை சுகமாக்கும் அவரை கடாய்ப்பு செல்லுப்பாங்க. ஊழலில் ஆயத்தம் நாளங்கள் தன்னுடைய பரிபூர்ண ஆண்டவரை சுகம் ஞானங்கள் அவர்கள் அவர்கள் கைகளை வைக்கும் போது தன்னுடைய கடமையான நோயாளர்கள் வைக்கப்பட்டு அவர் கொடுக்கிற வைத்தியம் கொடுக்கிற ஆலோசனை உங்களுடைய ஆலோசனை ஞானமாக இருக்கட்டும் கத்தாவே. அன்பரை அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு யுத்தம் எல்லாம் சுகத்தையும் சமாதானத்தையும் அன்பரை அந்த வல்லமையை கொண்டு கடந்து செல்ல ஒவ்வொரு வைத்தியன்மாரே ஆசீர்வதித்து அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சரியான பராமரிப்பை பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாதி பொறுப்பு வைத்திய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கட்டும் கத்தாவே. அன்றை கொரோனா பார்த்தோம் கத்தாவே எத்தனையோ தாதிமார் எத்தனையோ டாக்டர்ஸ் இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாய் இருந்து எத்தனையோ நோய்களோட போராடி ஆண்டவரை தனது ஜீவனுக்கு மேலாண்மை கொடுக்கத்தாவே அந்த இடத்தில் ஆண்டவர் பெரிய பணிகளை செய்தார்கள் கத்தாவே. ஒவ்வொரு மருத்துவ துறையில் இருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜில் இருந்து அந்த கேம்பஸில் எல்லா தாதிமார் டாக்டர்ஸ் ஆண்டவரே உங்களுடைய ஞானம் மகனுக்குரிய ஜபிக்குமாறு உங்களுடைய வைத்தியத்துக்கு வைத்தியம் இல்லை கத்தாவே. உங்களுடைய கடனுக்கும் மேலே சுகத்துக்கும் மேலே அன்றே நல்லது இல்லை கத்தாவே. அவள் அதை புரிந்து கொள்ள கத்தாவே உண்மை கண்டு கொள்ள மாட்டவரை கத்தாவே சுவாமி. அந்த இடத்தில் ரசிக்கப்பட்ட நர்ஸ்மார் டாக்டர்மார் இருக்கிறார் கத்தாவே. அவர்களுக்கு கூட ஆண்டவரே சுவிசேஷம் கடந்து செல்லணும் அப்பா. இயேசு கிறிஸ்து ரட்சகர் அவர் சுகமாக்கும் தேவன் அதை வைத்து கத்தாவே சுவாமி தங்களுடைய வைத்திய பணிகளை மேற்கொள்ள என் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக சொல்லிக்கிறேன். வைத்திய துறைக்கால் படித்துக் கொண்டிருக்கிற கத்தாவே அநேக டாக்டர்ஸ் கருத்தில் ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அவர்கள் படிக்கிற படிப்பானவை மனுஷனுடைய அந்த சரீரத்தில் அது கொலை நொடியா இல்லாத படிக்கிறதாவே சுவாமி. தர்மங்களை கொண்டவராக படிக்கிறதாவே சுவாமி. எந்த விதமான எதிர்ப்புகளும் போட்டிகளும் பொறாமைகளும் அந்த வன்முறைகளும் கொண்டு வராதபடி அவர்கள் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்ப சுகம் கொடுக்க அவர்கள் படிக்கிற அந்த
பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே திருச்சபைகள் ஆண்டவரே அநேக டாக்டர்ஸ் இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள் அப்பா. விசுவாசத்தோடு கர்த்தாவே சுவாமி உடைய பாதத்தில் இருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களை பொறுப்படுங்க. விசேஷமாக ஆண்டவரே வயிற்றில் தொடர்ந்து எத்தனையோ தாய்மார் கர்த்தாவே ரிட்டையர்டாகி ஆண்டவரே வீடுகளில் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் செய்த பணிகளை நினைத்து பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே இப்போது கைகள் தகர்ந்து கொண்ட கைகளும் தள்ளாத விலைகளாக இருந்தாலும் கர்த்தாவே அவர்கள் எங்கு இருந்தாலும் தங்களுடைய படிப்பை கொண்டு அந்த தாங்கள் தொழிலை கொண்டு அது இன்னும் கர்த்தாவே அந்த வயிற்றில் துடைக்க ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையாய் ஆண்டவரே அவர் ஜெபிக்கிற ஜெபங்கள் தூபம் போல சமூகத்தில் வந்தடையத்தக்கதாய் அப்பாடை கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு தேசத்திலேயும் இலங்கை தேசத்திலும் கர்த்தாவே சுவாமி எல்லா வைத்தியசாலையில் இருக்கிற ஆண்டவரே டாக்டர்ஸுக்காக நர்ஸுக்காக தாய்மாருக்காக கர்த்தாவே நாங்கள் பரிந்து மன்றாடுகிற பையாய் வேளையில் அந்த வகையில் அநேக நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இருமல் காய்ச்சல் இருந்து அந்த சிக்கன் நுனியால் இருந்து அந்த டெங்குல இருந்து அந்த மலேரியால இருந்து அந்த வைரஸ் காட்டுல இருந்து அநேக வியாதிகள் போயிருக்கிறது. அந்த நாட்களில் அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே இந்த தாதிமாருக்காக டாக்டர்ஸுக்காக நர்ஸுக்காக ஆண்டவரே கர்த்தாவே வைத்திய துறையில் ஆண்டவரே மெடிக்கல் துறையில் இருக்கிற பார்மசியில் வேலை செய்யற தாதிமார் கொண்டு பார்மசியில் வேலை செய்யற கர்த்தாவே அதை பெண்களை கொண்டு கர்த்தாவே தாய்மாரை கொண்டு கர்த்தாவே சரியான மருந்துகளை கர்த்தாவே சரியான நோய்க்கு ஆண்டவரை கொடுக்கத்தக்க ஞானத்தை தெளிந்த புத்தியை ஞாபகப்படுத்தி ஆண்டவரை சரியான மருந்துகளை கொடுக்கவும் எந்த தாயமானவர் உயிரை எடுக்காதபடி உயிர் கொடுத்த உயிர் ஊட்ட கர்த்தாவே அந்த தாய்மாரை ஆண்டவரை நீங்க நினைவு கூறும்படியாக இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் ஐயா இரண்டு தேசத்தில் அநேக கொடிய நோய்கள் பரவி கொண்டு போறது அந்த கொடிய நோய்களும் ஆண்டவரே நீங்க சுகம் கொடுக்க தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வைத்தியசாலையில நம்பிக் கொண்டிருக்கிறது நோயாளர்கள் ஆண்டவரை நம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை படுக்க இடமில்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் உங்களுடைய கிருபை பெருமையா நீங்க ஒரு வார்த்தை சொன்னார் எங்க கரத்தை நிறுத்தினால் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டு என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப குழு கர்த்தாவே தூரத்துக்கும் சமீபத்துக்கும் இருந்தாலும் இயேசுவின் நாமம் என்று சொல்ல போவதே உடைய திரு நாமம் ஆண்டவரே வல்லமை நாமம் மேன்மையான நாமம் கடந்து தெரிய செய்த நாமம் ஆண்டவரே உடைய நாமம் ஆண்டவரே எல்லா இலங்கை தேசத்தில் இருக்கிற காதிமார் மேலேயும் நர்ஸ் மேலேயும் டாக்டர்ஸ் மேலேயும் இறங்குவதாக ஆண்டவரே நீங்க கர்த்தாவே அவர்களோடு கூட இருந்து இந்த நோயாளிகளுக்கு சுகத்தை பலத்தை கொடுத்து படுக்கையில் வியாதியாக இருக்கிறவர்கள் மரண அவசியத்தில் இருக்கிறவர்கள் சத்திரசியில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் உதவி கொடுக்க இவர்கள் ஜெபித்து ஆண்டவரே அந்த இடங்களுக்கு கடந்து செல்ல ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே முடியாத கர்த்தாவே நீங்க பரிகாரியாகி கர்த்தர் பரிகாரிய கர்த்தருடைய தலைமுறைகளால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே கண்டிக்கப்பட்டு காயப்பட்ட தலைமுறைகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லத்தக்கதாக இயேசு என் அருகில் இருந்து எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதான அற்புதங்களை ஆண்டவரே இந்த மருத்துவ துறையில் அதை காணத்தக்கதாக விஞ்ஞானம் கடவுளுடைய வார்த்தைக்கு மேலாடி அல்ல கர்த்தாவே இறைவனுடைய வார்த்தைகள் பிதா இருந்து சத்திய வேத வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக நடந்ததே என்று சொல்லத்தக்கதாக பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கொள்ளை மொழியினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே போகாதபடி அதுபோன்ற ஆபரகமான நோக்கிற்காக ஆண்டவரே சமூகத்தில் ஒரு நீதிமன்றங்களை அழிப்பிட்டு கேட்டது போல ஆண்டவரே நோயில் ஆண்டவரே இருக்கிற மருத்துவ துறையிலிருந்து ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகள் ஜெப வீராங்கனைகள் அது விவசாய பாதியா இருக்கலாம் அடங்கல் இருக்கலாம் வைப்பு எல்லார் மீதும் ஆண்டவரே உங்களுடைய இறக்கங்கள் என்ற தரமும் அரசு பாவிய பிரசனம் நிறைந்தார்கள் என்று சொல்லி இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அதை நான் கெஞ்சி
விசேஷமாக கத்தாவே அப்பா இந்த வானொலிக்காக அதில் கடந்து செல்லும் போது உங்களுடைய சுகமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக நாங்கள் திறப்பே பற்றி செபிக்கிறோம். ஐயா, எங்கெங்கே நோயாளிகள் இருக்கிறாங்க, எங்கெங்க மருத்துவர்கள் பாடுபட்டு அந்த உயிரை ஆண்டவரை மீட்டு கொடுப்பதற்காக ஆண்டவரை பிரயாசப்பட்டு கொண்டு போராடி கொண்டிருக்காங்க. அந்த இடத்தில் ஆண்டவரை வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி செபிக்கிறோம் கர்த்தாவே. நாமம் மகிமையடையட்டும் ஐயா. விசேஷமாய் இந்த குடும்பத்தில் செபிக்கிறவர்கள் யார் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் குடும்பத்தில் டாக்டர்ஸ் இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களை மென்மேலும் பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கப்பா. நம்முடைய அந்த குடும்பங்களை இருக்கட்டும் ஐயா. அந்த யார் யாரான ஒரு வைத்தியராய் ஒரு விவசாய வாலிபர்கள் அவர்கள் மீது கட்டாவை உன்னுடைய பிரசன்ன உன்னுடைய ஆளுகை ஊசி மருந்துகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இயங்கத்தக்கதாக வல்லமை புறப்பட்டு செல்லத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படியாய் சமூகத்தில் விசுவாசிக்கிறோம் கத்தாவே. அண்டவே நிச்சயமாய் நான் தாழ்த்துவேன், நான் தரை மட்டும் தாழ்த்துகிறேன். மகிமை அடைக்கும் இந்த நாளில் அப்பா மருத்துவத்துறை காய்ச்சபிக்க எனக்கு கொடுத்தீங்க. நீங்க என் மேல் வைத்த திட்டமானவரே, நீங்க நினைத்தது ஒரு போதும் தடைப்படாத கத்தாவே. அப்பா விசேஷமாக மருத்துவத்துறையில் இருக்கிற அன்பருடைய வருமானம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவரை தொட்டுங்க கத்தாவே. எந்த தேசத்தில் இருந்தாலும் அவருடைய கடிதங்களை உடைத்து கத்தருக்காய் வாயிலாக்கி ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாய் கொடுக்கப்பட்ட மருத்துவத்துறையில் கிருபை பாராட்டும்படியாய் உங்களை கரத்தில் நாங்கள் தூக்குவே தகப்பனே. இந்த சிறு சப்தத்தை அவரை கேட்டபடியால் என்னை முற்றுமாய் தாழ்த்தி என்னுடைய மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நம்ம சொன்னாங்க நன்றியம்மா. உங்களோட கூட இருந்து உங்கள் எல்லா காரியத்திலும் கைவிட செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் மயக்கம் பண்ணுவாராக. ஆமென் ஆமென். நாங்க சுமதியை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சுமதி. பிரைஸ் தி லார்ட் சுமதி. எடுத்து விடுங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற தாய்மார்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் தேவத்திலே வழி நடத்துங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று எழுதி இருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுறவர்களாய் ஒவ்வொரு தாய்மாரும் இருக்க, உணர்வுள்ள தாய்மார்களாய் இருக்க கர்த்தர் உதவி தேவத்திலே வழி நடத்தும்.
நன்றி தகப்பனே. அப்படி ஆயிரத்தாவே இந்த வருகிற நம்ம கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. தேவனுக்கு பயமே நாட்டு புகழப்படுவார் என்று இந்த வருகிற ஆண்டவரே உண்மையே பார்க்க ஆண்டவரே ஆண்டவரே மனசுக்கு உங்களுக்கு பயப்படும் பயத்தை கட்டி கொடுப்பாண்டவரை எந்த ஒரு ஆண்டவரை ஆண்டவரை பொது ஆவியானவரை ஒவ்வொருவரை சுத்தம் செய்ய ஒவ்வொரு தாய்களையும் ஒவ்வொருவரும் பயப்படும் தன் குடும்பத்துக்கு ஒவ்வொருவரும் தன்னை ஆண்டவரே கொஞ்சம் உங்களுக்கு பயப்படும் பயத்து வரவை ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் எல்லா காரியத்திலும் உமக்கு பயப்படும் பயம் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நாமத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க பாக்கி சிஸ்டர் தெரிவித்துக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் அது கணவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளே கடந்து போக நீர் கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் சுகபலத்துடன் பெருக பண்ணும்படியாக அப்பா, இந்த வாரத்திலே தாய்மார இனத்திற்காக அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எப்போது உன்னத நிலை அடைய அவர்களுக்கு கிருபை செய்யும். ஆமாண்டவரே, இந்த நாளில் உங்கள் இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஸ்திரியானவர் தன் வீட்டை கட்டுகிறாள் என்பதற்கேற்ப ஒவ்வொரு ஸ்திரியும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ
அப்பாவும் பிரியமாய் நடக்க அப்பா குடும்ப தலைவியாய் அவள் எப்போதும் தன் கணவனுக்கு கீழ்ப்படி உள்ளவளாகவும் விசுவாசம் உள்ளவளாகவும் தன் பிள்ளைகளை சரியான பாதை கூட்டிச் செல்ல ஒரு முன்மாதிரியான தாயாக விளங்கும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக சுவாமி. அப்பா மரியாதை அவள் இந்த வேலையை நினைக்கிறோம். அவள் தன் கடமைகள் பொறுப்புகளை எவ்வாறு செய்தாள் என்பதை நாங்கள் அந்த செய்தி வாயிலாக அறிகிறோம். இயேசுவை அவ்வாறு அவர் வளர்த்தெடுத்து அப்பா இறைவனுக்கேற்ற பிள்ளையாக உகந்த பிள்ளையாக வளர்த்ததை காண்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கொடுத்தது அவர்கள் வளர்க்க முடியும், அவர்களால் கண்காணிக்க முடியும். எனக்கேற்ற மகனாக மகளாக வளர்த்தெடுத்து தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் கரங்களிலே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, சர்வ வல்லவரே அப்பா, நீ கொடுத்த இந்த சுதந்திரத்திற்காக நன்றி அப்பா. அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. விசேஷமாக தாய்மாருக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாயும் அப்பா தன் புத்தியின்படி அப்பா பெற்று கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியான சாட்சியான வாழ்க்கை வாழ நீர் அவர்கள் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுயபல ஆரோக்கியத்தை கொடுத்து கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் சரியான பாதையை காட்டுகிற நல்ல தாயாக விளங்கும்படியாக ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக மரிய பதியந்த நிலைத்திருந்து கடமைகள் பொறுப்புகள் இந்த உலகிலே மனிதனை படைக்கும் போது அப்பா முத்தாய்க்கானவள் முக்கியத்துவம் பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த பொறுப்பை அவர்கள் கண்ணியமாய் கடைபிடித்து வாழ்நாள் எல்லாம் உமக்கு ஏற்ற ஒரு தாயாக ஒரு பெண்ணாக வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பாவ செயல்களிலும் குற்ற உணர்வுகளிலும் தீய பழக்க வழக்கங்களிலும் நிலைக்காது பிள்ளைகளுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வாழ அவர்களை நீர எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, தாயில் சிறந்த ஒரு கோவில் இல்லை என்று சொன்னதற்கேற்ப தாயானவர் தன் பிள்ளைகளை போஷித்து பாதுகாத்து வியாதி வந்த நேரத்தில் அயராது நித்திரை கொள்ளாது விழித்திருந்து எவ்வாறு அந்த தன் பிள்ளைகளை கவனிக்கிறாளோ அதே போல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகார அந்த தாய்க்கு கொடுக்கிற பொறுப்பு மிக பெரியது ஆண்டவரை. அப்பா, தாயாய் கொண்டு வாழ்வது மிக சிறந்த ஒரு உன்னத ஒரு படைப்பாய் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் ஆண்டவர். கர்த்தாவே, ஒவ்வொரு தாய்மாரை நீர் ஆசீர்வதியும். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைக்கு கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும் உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து ஒரு சாட்சியுள்ள ஒரு மகளாக நீர் அவர்கள் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த எல்லா தாய்மார்களுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. கடமை கண்ணியின் கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படிந்து அப்பா தேவ பயம் உள்ள ஆவியவர்களை கொடுத்து அப்பா இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கு நல்ல ஒரு சாட்சியான தாயாக அவர்கள் இன்றும் வாழ நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து செல்ல பண்ணும்படியாக நாங்கள் இந்த நாளிலே ஜெபித்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாய்மாரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மங்களை கேட்டதோ ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. உங்களோடு கூட எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் வரவேற்று Praise the Lord, sister. Praise the Lord, sister. நீங்க முதிர்வயதுள்ள முகத்தை எல்லாரும் கனம் பண்ணக்கூடியதாய் முதிர்வயதுள்ள தாய்மாரை கனம் பண்ற ஒரு கனம் அவர்களுடைய உண்டாக
அங்கு வயோதிக மடங்கள்ல இருந்தாலும் அந்த முதியோரை அந்த வேலை செய்கிறவர்கள் எல்லாம் கடன் பண்ணக்கூடியதா ஒரு மாற்றத்தையும் மாறுதலையும் உருவாக்க வேண்டும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தினார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. அப்பா, உங்களுடைய கட்டுகளிலே இருக்கிறது ஆண்டவரை தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தகப்பனே, பெற்றோருக்கு கீழ்ப்படிக்க வேண்டும் என்று இருக்கிறதே தகப்பனே. ஆனாலும் இப்போது பிள்ளைகள் தகப்பனே பெற்றோர்களை மதிப்பதில்லை, கனம் பண்ணுவதில்லை தகப்பனே. இதனால் பெற்றோர்கள் வேதனை துக்க துயரத்தில் இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, சில பெற்றோர்களை தகப்பனே பிள்ளைகள் கொண்டு போய் அநாத மடத்திலும் தகப்பனே, முதியோர் இல்லத்திலும் விட்டு வைக்கிறார்கள் தகப்பனே. தனது தாய் தகப்பனே இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் என்று தகப்பனே, அவர்கள் வளர்ந்து விட்டு இப்படியான காரியங்களை செய்கிறார்கள் தகப்பனே. அப்பா, இப்படி ஒவ்வொரு பெற்றோரையும் முதியோரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொண்டு இப்படியாக வேதனை துயரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த தகப்பன். நீரே அவர்களை ஆட்டி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாக தகப்பன். அப்பா, நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய தகப்பனே. அப்பா, விதவைகளை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்களே தகப்பனே. அதே போல் எத்தனை விதவைகள் தகப்பன், அதே போல் மனைவி இல்லாமல் எத்தனை கணவன்மார்கள் தகப்பனே, இப்படியாக குடும்பத்தில் வீடுகளிலும் முதியோர் இல்லத்திலும் அநாத இல்லத்திலும் தகப்பனே, இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக தகப்பனே, யாரிடம் தன் வேதனையை சொல்வதே தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பொருட்படுத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, அவர்கள் இருதயத்திலே உம்முடைய அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தகப்பனே. அப்பா, எங்களை எல்லோரும் கைவிடலாம் தகப்பனே, ஆனால் நீங்கள் ஒருவர் மாத்திரம் கைவிடாத தேவனாக இருக்கிறபடியா தகப்பனே. ஒவ்வொரு முதியோர் பெரியோர் மூப்பருக்கும் தகப்பனே நீங்கள் ஆறுதலாகவும் தகப்பனே, அவர்களுக்கு தாயும் தகப்பனும் துணையாளரும் மனவாளனுமாக இருந்த தகப்பனே, ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பு கரத்தால் அரவணைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, இப்படியாக முதியோர்களையும் மூப்பர்களையும் பெரியோர்களையும் மதிக்காமல் தகப்பனே. அப்பா, வீடுகளிலும் காணக்கூடியதாக இருக்கிறது தகப்பனே. பெற்றோருக்கு சரியாக உணவுகள் கொடுப்பதுமே தகப்பனே. வேலை வாங்குகிறார்கள் தகப்பனே, தனது பிள்ளைகளை பார்த்து சென்றுவிட்டு அவர்கள் வேலைக்கு போகிறார்கள் தகப்பனே. அப்பா, இந்த காலங்களிலே தகப்பனே பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு வயதான காலத்தில் அவர்களுக்கு முடியாத காரியம் தகப்பனே. ஏன் இவர்கள் இப்படி அவர்களை மதிக்காமல் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை தகப்பனே. ஆனாலும் அவர்கள் உள்ளத்தில் அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியா இப்படி பிள்ளைகளின் இருதயத்தை கல்லாக்கி இருக்கிற தகப்பனே, அந்த கல்லான இருதயத்தை உடைத்து சதையான இருதயத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இவர்கள் இருதயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க தகப்பனே, ஒரு மன மாற்றத்தை கொடுங்கள் தகப்பனே. அப்பா, மூப்பர்களையும் முதியோர்களையும் நேசிப்பதற்கான ஒரு இருதயத்தை அவர்கள் உள்ளத்திற்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்படியாக இருதயத்திலே வஞ்சனை உள்ள பிள்ளைகளாக தகப்பனே, அப்பா, பொறாமை பிள்ளைகளாக தகப்பனே, கோபம் கொண்ட பிள்ளைகளாக தகப்பனே, அப்பா, இருந்து இவர்கள் இருதயத்தை வஞ்சித்து தாய் பெற்றோர்களை வெறுத்துமையாக கிரியை செய்கிற எல்லா தத்துவத்தின் சூழ்ச்சிகளையும் உம்முடைய ஜீவமான வல்லமையில நாமத்தினாலும் முறையடித்து போடுகிறோம் தகப்பனே, முறையடித்து போடுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரின் இருதயத்தை தொடும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே, தன்னை நேசிப்போது போல பிறரைய நேசி என்று சொல்லி தகப்பனே. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே பெரியோரை நேசிப்பதற்கு அவர்களை கனம் பண்ணுவதற்கு தகப்பனே உம்முடைய கட்டளையின் படி தகப்பனே கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஒவ்வொருவரின் இருதயத்தை தகப்பனே அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொடுக்க
கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவர்களுக்குள்ளும் தகப்பனே உமது அன்பு தகப்பனே, எல்லோரையும் நேசிப்பதற்கான அன்பு தகப்பனே, ஒரு பரிசுத்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம், கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் பெற்றோரையும் மூப்பரையும் முதியோரையும் பணம் பண்ணுவதற்கான எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மால் ஆகும் அப்பா, உம்மாலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. உம்மாலே கூடும் தகப்பனே, உம்மாலே கூடாத காரியம் இல்லை தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் தகப்பனே. அப்பா இந்த முதியோர் பெரியோர் பெற்றோர் உடைய திருக்கரத்திலே மீண்டும் கொடுக்கிற ராஜா, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசை அவர்கள் இருதயத்தின் தேவைகள் ஆசைகள் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தகப்பனே மனித தயவு இறக்கம் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இவமான வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபங்கத்தை நீக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபங்களை கேட்டது ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமென் ஆமென். கனிஷ்டா அவர்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் நல்லொழுக்கம் இஸ்திரிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நல்லொழுக்கம் உள்ள இஸ்திரி மானத்தை காப்பாற்றுகிறது. ஆகவே இந்த நல்ல ஒழுக்கம் உள்ள இஸ்திரிகளாய் எல்லாரும் அவர்களுடைய இருதயங்கள் சிந்தங்கள் தேவனுக்கு ஏற்றதாய் இருக்க உதவி செய்யணும் என்று நினைக்கிறதில்லை. வழிநடத்து அன்பும் கிருபை நிறைந்த தகப்பனே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 தகப்பனே அப்பா, தகப்பனே நன்றி அப்பா. அப்பா சின்ன பிள்ளை அப்பா உலகத்திலே ஒப்புக்கொண்டீங்கப்பா. கதாவே விண்ணப்பத்தை ஆசீர்வதித்து தகப்பனே, கதாவே அப்போ ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இஸ்திரியானவர்கள் தன் வீட்டை கட்டிருந்த இஸ்திரியான நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா, பொறுமை கொடுங்கப்பா, சாந்தத்தை கொடுங்கப்பா, அன்பை கொடுங்கப்பா. அப்பா குடும்ப தலைவிகள் ஒவ்வொருக்கும் அப்பா பொறுமை அன்பு சாந்தம் யாவையும் கொடுத்து இந்த குடும்பத்தை கட்டி எடுக்கிற இஸ்திரியாகவே இருக்க ஒரு தகப்பனே குடும்பத்திலே ஒரு விளக்காக இருந்து வழி நடத்த அப்பா யாவையுமே அப்பா சரியாக கொண்டு செல்கின்றேன். பக்குவமான இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அப்பனே இந்த தேசத்திலேப்பா ஒரு இஸ்திரி ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் தானப்பா குடும்பத்தை கட்டி எழுக்கிற ஒரு இஸ்திரி அப்பா சரியான முறையிலே பிள்ளைகளை வழி நடத்தவும் குடும்பத்தை கட்டி எழுப்பவும் இன்னொரு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு இஸ்திரி தன் குடும்பத்தை அந்த எரிகிற விளக்கு அணையாத படிக்கு சரியான முறையிலே கொண்டு செல்லுகின்ற இஸ்திரியானவர்கள் பொறுமை கடைபிடித்து நிதானத்தோடும் அன்போடும் இருக்க கதாவே ஒவ்வொரு இதயங்களை அப்பா உங்களுடைய அன்பான இதயங்களும் கொட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினுடைய அப்பா ஒவ்வொரு தாய்மார்களையும் நலத்தில் ஒப்பு கொண்டுகிறேன்ப்பா. தகப்பனே பொறுமை சாந்தம் யாவையும் கொடுத்து சகல் அனைத்து அந்நியர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா இந்த மனநிலையை ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கிறதாப்பா சரியான முறையில் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது அப்பா. இப்பொழுதே அப்போ இந்த தடைகளை நீக்கும் தகப்பனே. எந்த தடைகளும் வராதபடிக்கு எந்த பிரச்சனைகளும் வராதபடிக்கு இப்பொழுதே அப்பா இந்த மகனுடைய அப்பா நீங்கள் கரத்தை வைத்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த சிறு பிரச்சனை வராதபடிக்கப்பா தகப்பனே. விலங்குகள் இருக்கிறது இருக்கிறது ஒன்றுமே கிடக்க முடியாமல் இருக்கிறதாப்பா. அப்பா நீங்கள் இப்பொழுதே தட்டைகள் யாவையும் எடுத்து போடுங்கப்பா. தட்டுகிற சத்துருவான்களை அகற்றி போடுங்கப்பா. இப்பொழுதே இது
சரியான முறையிலே தெளிவாக கேட்கத்தக்கதாக மாற்றும்படியாக தெரிவிக்கிறேன் அப்பா. இதை எதுக்கு வந்த ஒவ்வொருவரையும் படத்திலே ஒப்புக்கொடுத்தப்பா. சகலத்தையும் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். Sister Janet, நீங்க குணசாலியான ஸ்திரீகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். புருஷனுக்கு அவர் கிரீடமாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே குணசாலியான ஸ்திரீகளாய் எங்கள் இருக்கிற தேசங்கள்ல இருக்கிற இந்த அந்நிய தாய்மார்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் அந்த நற்குணசாலி நற்குணங்கள் வழக்கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். ஆமாண்டவர் மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்த இந்த இடத்துல கூட்டி வந்த கிருபைக்காக மக்கள் கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த நாளிலும் என் ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தடங்கல்கள் வந்த போதிலும் என் தகப்பனே கர்த்தாவே, இந்த இடத்தில் எங்களை கூட்டி வந்து ஜெபிக்க வைத்தீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, இந்த தடைகளை அப்பா நீங்கள் நீக்கி போடுகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, உங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொருவரின் ஜெபங்களும் அப்பா மற்றவர்களுக்கு அப்பா மற்ற சகோதர சகோதரிகளுக்கு கேட்கும்படியாக தகப்பன் நீங்கள் அப்பா இனி வரும் காலங்கள் இந்த தொடர்பு சாதனங்கள் உங்களுடைய ரத்தத்தினால கழுவியான் எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக செய்ய ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவர். தகப்பனே, இந்த சங்கம வானொலியை தொடுத்து நடத்துகிற அந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, இந்த தொடர்பு சாதனங்களில் ஆண்டவரே எந்த ஒரு பழுதும் எந்த ஒரு தடைகளும் தடங்களும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். அந்த சகோதரன் ஆண்டவரே காற்றில் எழுந்து ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை அப்பா மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக வாஞ்சியோடு வந்திருக்கிற சகோதரன் ஆண்டவர். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரை மழைக்கு இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே, அந்த சகோதரன் இந்த இடத்திலே கூட்டி வந்து ஆண்டவரே எங்களை ஜெபிக்க வைத்த அப்பா தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா தகப்பனே கர்த்தாவே ஆமாவியானவர் எல்லா தடங்களையும் விடுத்து போடுகின்றவர். கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இந்த ஜெபங்களுக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய கருத்திலே தடுக்கிறேன் ஆண்டவர். அப்பா இனி வரும் ஊழியர்களும் என் தேவனே தொடர்பு சாதனங்களில் எந்த பழுதுகளும் எந்த தடைகளும் வராதபடி இருந்தவனே கர்த்தாவே இந்த தொடர்பு சாதனங்களை அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக மாற்றி போடுங்க ஆண்டவர். கர்த்தாவே, இந்த வேளையிலும் என் ஆவியானவரே என்னுடைய ஜெப குறிப்புகளை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் என்பவரே அப்பா ஒவ்வொருவரும் இல்லாமல் என் தகப்பனே யாவரும் எல்லா பெண்களும் ஆண்டவரே அப்பா எல்லோரும் ஆண்டவரே நல்ல குணசாலியான ஸ்திரீகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக தகப்பனே உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றவனே. கர்த்தாவே ஆமாவியானவரே குடும்பங்களை தலைமையாக இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் சமாதானத்தோடு ஆண்டவரே எல்லாவற்றையும் சகிப்பு தன்மையோடு தகப்பனே இந்த சகோதரிகள் ஏற்றுக்கொள்வதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. கர்த்தாவே எத்தனையோ குடும்பங்களில் தகப்பனே ஆமாவியானவரே எவ்வளவோ பிரச்சனைகள் ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வேதனைகள் ஆண்டவரே பிள்ளைகளினாலும் கணவனினாலும் என் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அல்லோலப்பட்டு வேதனைப்படுவதை கண்ணீர் விடுவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் நடக்கிறதை ஆண்டவரே தகப்பனே அந்த இடத்திலும் என் தேவனே ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு குடும்ப தலைவியோடு இருந்து ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு குணசாலியாக நடந்து ஆண்டவரை பொறுமையோடும் சமாதானத்தோடும் அந்த குடும்பங்களை கட்டி காக்கும்படியாக ஒவ்வொரு சகோதரிகள் ஒவ்வொரு தாய்மாரோடும் இருந்து அப்பா ஒவ்வொருவரையும் மரமணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கண்ணியோடு கவலையோடு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு தாய்மாரை உண்மை பாதப்பட்டியில் பெறுகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ தாய்மார்களின் தேவனே இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்காக
பிள்ளைகளாக ஆண்டவரே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆமாண்டவரே, இன்று தாய்மார்களின் தினம் நாளிலும் கூட என் தகப்பனே எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு தள்ளும்பி இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகளின் வேதனைகளின் எத்தனையோ பிள்ளைகளின் அப்பா பழக்க வழக்கங்களினால் தகப்பனே எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு இந்த நாட்களில் இருக்கிறதை காண்கிறீர்கள் என் தகப்பனே. கர்த்தாவே ஆமாவியானவர் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒவ்வொரு தாய்மார்களை அப்பா உங்களுடைய கரத்தினாலே அனைத்து ஆறுதல் கொடுங்க ஆண்டவரை. ஆறுதலின் தேவனை நீங்கள் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரை ஆறுதல் கொடுக்க முடியும் என்றவரை எந்த மனிதர்களாலும் முடியாது என் ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே பிரசங்கி சொன்னது போல எல்லாம் மாயையே ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் நடப்பவர்கள் யாவுமே மாயையே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று கர்த்தாவே நீங்கள் ஒருவர் கூட இருந்து அரவணைப்பது போல யாரும் இல்லை தகப்பனே, யாருக்கும் யாரும் இல்லை என் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே எல்லாம் மாயாக நடக்கிறது என் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை அறிந்து காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே நீங்கள் ஒருவரே தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை அணைத்துக் கொள்ள உங்களால் மட்டும்தான் ஐயா முடியும் என் தகப்பனே. அப்பா உங்களின் ஆறுதல் வேணும் ஆண்டவரே, உங்களின் அன்பு வேணும் ஆண்டவரே. தகப்பனே இந்த இடத்திலே குழுமி கூடி ஓடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொருவரின் இருதயங்களை நிறுத்தங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே ஐயா தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே யாருக்கும் யாரையும் பற்றி தெரிய சொல்ல முடியாது ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இதயத்தில் இருக்கிற இலக்கங்களின் இதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை உங்களை தவிர யாராலும் அப்பா சொல்ல முடியாது என் தகப்பனே. கர்த்தாவே ஆமாவியானவரே தகப்பனே ஒவ்வொருவரின் இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. வீடுகளில் நிறைவை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு அப்பா நடக்கிற விதங்களை ஆண்டவரை நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா அந்த தாய்மார்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுமே தகப்பனே இந்த தாய்மார்களை வேதனைப்படுத்தாதபடி அப்பா புருஷன்மார தகப்பனே என்ற மனைவி மாரை வேதனைப்படுத்தாதபடி கண்ணீர் வடிக்க விடாதபடி தகப்பனே கடைசி வரையும் அன்போடு பார்க்கிற கணவன்களாகவும் பிள்ளைகளாகவும் அந்த குடும்ப தலைவிகளோடு கூட இருந்து நடக்கும்படியாக தகப்பனே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரையுடைய ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே அந்த இடத்திலே ஆண்டவரை ஆவியானவர் அந்த இடத்திலே இறங்கி அசைவாட வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் அசைவாட வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அசைவாட வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவிகள் நம்முடைய ரத்தத்தினாலே கழுவ வேண்டும் என்ற தகப்பனே. எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே, எத்தனையோ சகிப்பு தன்மைகள் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே குடும்ப தலைவிகள் பெண்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஆண்டவரே. எத்தனையோ தாய்மார்களின் ஆண்டவரே இந்த நாட்களில் மன வேதனைப்பட்டு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு வெல்லப்படுத்த ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அந்த தாய்மார்களுக்கு தங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளினாலே அப்பா ஏற்படுகிற எவ்வளவோ வேதனைகளை காண்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் அப்படியான வேதனைகளை கொடுக்காதபடி சமாதானத்தோட அந்த தாய்மார்களை நடத்த ஆண்டவரே. தகப்பனே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே. உம்மாதை கூடாத காரியம் எதுவும் இல்லை என்றாயா தகப்பனே. கர்த்தாவே நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் கைகளை பிடித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. சரியான நேர்த்தியான பாதைகளில் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின் போல நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமான காரியங்களில் இந்த தாய்மார்கள் ஆண்டவரே நாடாதபடி என் தேவரே குடும்பங்களில் ஆண்டவரே சிதறுண்டு போகாதபடி என் தகப்பனே மற்றவர்களை அன்பை தேடி அந்நியவர்களின் அன்பை தேடி கழிக்காதபடி அலையாதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு தாய்மார்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அன்பை கொடுங்க ஆண்டவரே. சரியான பாதைகளை நடத்துங்க என்றவனே கர்த்தாவே. உங்களை அப்பா கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் உமக்குரிய குடும்பங்கள் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் சிதறுண்டு அப்பா வழி விலகி போகாதபடி என் ஆவியானவரே ஒவ்வொரு குடும்ப
குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இன்னும் தனிமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தனிமையான குடும்பங்கள் ஆண்டவரே, பிள்ளைகளை பிரிந்த தாயின் தகப்பனும், தாயை பிரிந்த பிள்ளைகளும் தகப்பனும், தகப்பனை பிரிந்த பிள்ளைகளும் தாயும் என்று எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இந்த தனிமையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கட்டாவே சத்துருவின் பொல்லாத கிரியைகளினால் ஆண்டவரே இந்த குடும்பங்களை பிரித்து ஆண்டவரே அவர்களை அப்பா ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் அணைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. தகப்பனே கட்டாவே தனிமையா இருக்கிற ஒவ்வொரு குடும்ப திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே துணையாக இருந்து பாதுகாக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. கட்டாவே ஒவ்வொரு உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. உண்மையே பின்பற்றிக் கொள்ளுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. நீங்கள் ஒவ்வொருவரை காத்து நடத்துகிற தேவன் என்றவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரை நடத்தின ஆண்டவரே. அப்பா இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றவரே. இந்த சங்கம வானொலி ஆண்டவரே எந்த தடங்களும் வராதபடி என் தகப்பனே இந்த தடைகளை ஆண்டவரே எல்லாவற்றையும் விடுத்து போடுங்க என்றவரே. கர்த்தாவே இந்த தடைகளும் இந்த இடங்களில் ஜெபிக்கிற போது வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் எடுத்தறிந்து போடுகிற தகப்பன் நீங்கள் ஒருவரே மாத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய பாதபடியில் அப்பா இந்த சங்கம வானொலி குடும்பம் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த கிழமை நாட்களிலும் இந்த நாட்கள் யாபத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் அப்பா எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். மங்களுக்கு சோத்திரம். நன்றி உங்களோடு கூட மேரி அவர்களை குறித்துக் கொண்டு மேரி வரவேற்றுக் கொண்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையிலும் அங்க வீடுகளிலே கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடும் வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நீங்கள் அதிலே வழி நடத்துங்க. வானொலியில் ஏற்பட்ட எல்லா தடைகளும் அப்புறப்பட்டு போகணும். தடை செய்கிற ஆவியை வெளியிடப்படா பரிசுத்தப்பா இந்த ஒவ்வொரு இன்சுலன் மேலுமாப்பா உங்களுடைய சத்திய வார்த்தை அப்பா பிதா ஒழுங்காய் நேர்த்தியா கேவமாய் கடந்து திரும்ப செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதா. குடும்பங்களை பொறுப்புகளை ராஜாவே கட்டும் குடும்பத்தை கட்டாவிட்டாலப்பா பிதாவே. உங்களுடைய வார்த்தையிலே குடும்பங்கள் கண்டபடும் தங்களுடைய முயற்சியில் நாம் ராஜா என்னுடைய ஜனங்களோ வேற அம்பில்லாமல் சொந்தமாக சென்றாமே இந்த புறப்படுங்கள் புத்தியுள்ள ஸ்திரீ புறப்படுங்கப்பா குடுங்களப்பா அடில குடுங்களே ஒவ்வொரு மனைவியும் பேசுறவனை மனைவியா மனைவிக்கு இந்த புறப்படுங்க சாந்தமும் அனைவரும் உள்ள ஒவ்வொரு தாயாட்டும் அவர்களுள்ள ஆவிய பிள்ளைகளை ராஜா நன்றி ராஜா. அவருடைய சாட்சி மக்களை பார்த்து பிள்ளைகளுக்கு நன்றி அப்பா. தேவனுடைய சங்கியை உண்டாக்கும்படி ஒவ்வொரு ராஜா
தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. தேவனே கிருபை செய்யுங்க ஐயா. ராஜா அகங்காரியுடைய வீட்டு மத்த பூமி போல ஐயா இயேசு ராஜா. தேவனே உடைய வார்த்தைக்கு கிருபை செய்யுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தையை குடும்பங்கள் கிருபை செய்யுங்க. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, பெரும்படுத்தவரே. ஓ நன்றி ராஜா. இந்த சக்திய தாழ்வாரத்தை விடுதலையாகவும் சக்திய வார்த்தை குடும்பங்களை கட்டிலே. ஓ நன்றி அப்பா. கணவன் மனைவிக்கு கண்ணினாலே மாம்ச கிரியை ஓ நன்றி அப்பா. இந்த சங்கமம் மூலம் மாநில புறப்படும் மாநில கடைசி சிறந்த இந்த மாதிரி நன்றி ராஜாவே. மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு மேரி பிரைஸ் லார்ட். சங்கம வானொலியில ஊழியம் செய்கிற எல்லா பெண்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களோடும் கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. அவர்கள் உயர்ந்து நினைந்து கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நீங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்னு சொல்லி நீங்க ஜெபத்தை வழி நடத்துங்க. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்மையான ஆண்டவரை எனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியக்கார பெண்களை இல்லையா ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களுக்குள்ளையும் ஆண்டவரை ஒரு ஆண்டவரை ஆண்டவரை சமூக ஆண்டவரை மத்தியதாக ஆண்டவரை ஆகாத ஆண்டவரை அப்பா நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே.
ஆனாலும் ஆண்டவரே பலவீனப்படாதபடி ஒன்றை நான் பலவீனப்படாதபடி படாதபடி தேவனுடைய காரியத்தில் அவன் கொண்டு வராதபடி தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரை பொறுமையோடு நாங்கள் தேவனை தேவனுக்காக ஊழியம் செய்து தேவனுடைய வரவேற்று காணப்படுகிற பத்து கனியை போல அந்த 10 கனியை ஆண்டவர் புத்தியுள்ள கனிகளாக இருந்து தேவனுடைய வெளிச்சமாக இருந்து தேவனுக்கு பிறப்பாக இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய இந்த முறையை பலப்படுத்துவீராக எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா அண்ணாலை போல ஜபிக்கிறவர்களாய் ஆகவே போல ஜபிக்கிறவர்களாய் எத்தனை போல ஆண்டவரே ஆமியானவரேப்பா சிறப்பிலே நின்று அதிகாலையில் தேசங்களுக்காய் தன்னை ஜனங்களை ரட்சிப்புக்காக விடுதலைக்காய் ஜபிக்கிறவர்களாக இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக ஒப்புக்கொண்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தலைவர்கள் போல ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு தேசத்தில் ஒரு ஆளுநர்களாக மாறுபடும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆமியானவர்களே இன்னும் பலப்பட்டது பலத்தில் வேண்டும் எங்களுக்கு இன்னும் பலவீனமெல்லாம் மாற வேண்டும் நாங்கள் உற்சாகப்பட வேண்டும் ஆட்டிக்கொள்ள ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. முடிவுகளை ஆவியானவர் நடத்தினார். பெண்களுக்கு ஆகியவம் இருக்கிறோம். அந்த தேவன் தாமே ஒவ்வொரு பெண்களோடும் அந்த அரச பீடத்திலேயும் கூட அங்க இருக்கிற பெண்கள் கூட மனம் திரும்பி அவர்கள் ஒரு தாயை போல அவர்கள் எல்லாரும் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றி கூட முடித்துக் கொள்வதை அன்பான நாமத்தில் சொல்லுகிறோம். என்ற தகப்பனே அவரே நீங்க பொறுப்பேருங்க தாவே சுகங்களை பொறுப்பேறும் பிள்ளைகள் சந்ததிகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க ஊழியர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் சொல்லுகிறோம். தாவே இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தீர்வுகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட அந்தவரே தாவே நீ கூட இருந்து வழி நடத்தும் அவர்களையும் உடைய நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகரமையுமோ புரிய செலுத்துகிறோம். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேலையிலும் சௌரியை புஷ்பராஜ் அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். அவர் மீதியான ஜெபங்களை கூட வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா. ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன். இரக்கமுள்ள கர்த்தாவே நன்றி தகப்பனே சுவாமி. இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வானொலியில் ஈடெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்காக ஆண்டவரே எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விண்ணப்பங்களை நீங்கள் கேட்டு எங்கள் மீது மனதுருகி ஆண்டவரே சுவாமி ஆம் என்றும் ஆமேன் என்றும் தந்த பதிலுக்காக ஏசப்பா உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் ஜெபித்த சகோதரிகளுக்காய் நன்றி ஆண்டவரே சுவாமி. இந்த சகோதரிகளை ஆண்டவரே இந்த உலகெங்கும் இருந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காய் ஏசப்பா உங்களுக்கு நன்றி. சகோதரி சுபத்ராவுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இலங்கை தேசத்திலே மகள் செய்கின்ற கந்தான கைவிட்டு செய்கின்ற காரியங்களுக்காக நன்றி. குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சகோதரியுடைய ஊழியங்களுக்காய் நீங்க கொடுத்திருக்கிற சபைக்காய் ஏசப்பா நன்றி சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேணுமா, இன்னும் ஊழியத்திலே ஆண்டவரே மகள் வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி புவனேஸ்வரிக்காக வருகிறோம். புவனேஸ்வரியுடைய குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். புவனேஸ்வரியுடைய மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வாலிப மகன் ஆண்டவரே சுவாமி உங்களை விட்டு விலகி போயிடாதபடி நீங்க பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதே போல புவனேஸ்வரியுடைய ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த சண்டே ஸ்கூலில கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே பலன் கொண்டு ஆண்டவரே உங்களுக்கு அந்த எழும்பி பிரகாசிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் வருகிறோம். கனிஷ்டாவுக்காய் வருகிறோம். அவர்களையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி
இந்த நாளும் சகோதரி பாபிக்காய் ஊழியங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி இரத்த கோட்டைகளை இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் பிரதர் டொனாலுக்காக வருகிறோம் அப்பா. குடும்பத்தார் உறவுகள் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லோரை எங்களை கருத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே சுவாமி. சகோதரி வினோவுக்காய் வினோவுடைய மகள் ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த அழைப்புக்காக நன்றி சுவாமி. இன்னும் ஆண்டவரே இந்த பேஷன்ஸை பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி ஆட்டி தேட்டி வழி நடத்துகிற ஒரு மகளாய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் தகப்பனே சுவாமி சகோதரி ரதிபால சிங்கத்துக்காய் வருகிறோம். குடும்பத்தாருக்காய் பேர பிள்ளைகளுக்காய் கணவருக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரி கலாசீலனுக்காய் ஆண்டவரே கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் குடும்பத்தாருக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. மேரிக்காக வருகிறோம் ஆண்டவரே. மேரியுடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து ஏசப்பா பிள்ளையுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காய் அந்த பிள்ளைகளும் இந்த ஊழியங்களை செய்கின்ற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றி அமைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த இருக்கிற தேசத்துக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் அவர்களையும் பொறுப்பேற்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுமதிக்காய் வருகிறோம் அப்பா. அந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி அந்த எஜமான்களுடைய கண்களிலே இந்த மகளுக்கு ஒரு இரக்கத்துக்காய் தயவுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளும் இந்த வானொலிக்கு வருகின்ற மிகுதியான ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஊழியங்களை பொறுப்பேற்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் ராஜா அம்மாவுக்காய் வருகிறோம். வாக்கூடாக தரப்போற தேவ செய்திகள் வார்த்தைகள் பாடல்கள் சாட்சிகள் எல்லாவற்றுக்காகவும் உங்களுக்கு நன்றி தகப்பனே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் ராஜா இந்த வேளையிலும் தாயார் குலேந்திரன் அம்மா தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா இவர்களையும் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே சகோதரி ஜான்சிக்காய் வருகிறோம். இவர்களையும் கல்வாரி இரத்த கோட்டைகளை மகளை நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்களுக்கு எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். மகளை உங்களுடைய கருத்திலே தந்து மருமகளையும் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை இந்த தேசத்துக்கு வர இருக்கின்ற அந்த வாலிப மகனை எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை அந்த ஊழியங்களை பொறுப்பேற்று நடத்தும்படியாய் எங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். கீர்த்தனா என்ற சகோதரிக்காய் வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. அவர் செய்கின்றதான அந்த மீடியா காரியங்களை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு நின்று ஜபிக்கிறவர்களை பாதத்திலே தருகிறோம். அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி இந்த வேலையிடத்திலிருந்து செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். போக்கிலும் பலத்திலும் துணியாக இருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். கர்த்தாவே வாகனங்களை வேலை செய்ய ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி ஜோபலுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளையுடைய காலத்துக்காக ஜபிக்கிறோம். அவனுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து ஏசப்பா ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு மகனா இந்த இடத்திலே ஏசப்பா ஆண்டவரே சுவாமி அந்த தாயாருக்கும் தேவ சமாதானத்துக்காய் அவர்கள் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி சுவையினங்கள் செலவினங்களோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி தனிமையில இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே சுவாமி வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாளிலும் இன்டர்நெட் யாரோ அவருடைய இன்டர்நெட் லோவாக இருக்கிறபடியால் இந்த சவுண்ட் ஒழுங்காக வரவில்லை, பார்த்து கொள்ளுங்கள். அதே வேளையில் நீங்கள் இணைகின்ற பொழுது உங்களுடைய தொலைபேசியை ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வாருங்கள். அதே வேளையிலே நீங்கள் வருகின்ற பொழுது உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணி கொண்டு வாருங்கள். உங்களை அழைக்கிற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் மைக்கை ஆன் பண்ணலாம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் இன்றைய நாளில் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஜூம் பிரே மீட்டிங் ஊடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே அது கூடவும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அவர்கள் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக ஜெபிப்பார்கள். இந்த வேலையை கர்த்தர் அவர்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
இணைந்து இன்றைய நாளிலே அதிகாலை வேளையிலே இணைந்து மாலை வேளையிலே இரவு வேளையிலே மத்தியான வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையில் இன்றைய நாளிலே எண்ணிய முடியாதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நேரத்தை கொடுத்து இலங்கைக்காக நாடுகளுக்காக ஒவ்வொருவருக்காகவும் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு